ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு தெரியுதா? இவ்வளோ ஸ்கேலை வச்சுட்டு என்னடா பண்ண போகிறோன்னு தானே பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா ஸ்கேல்ஸ் தான். டெய்லரிங் ஸ்கேல்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஸ்கேலு நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 10 ஸ்கேல்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெறும் 10ன்றீங்க, ஆனால் இங்கே ஏகப்பட்டது இருக்கே அப்படின்னு பார்த்தா எல்லாமே சின்னது பெருசு அந்த ரேஷியோவில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டேட் ஸ்கேல். ஓகேவா, இதுக்கு பேர் ஸ்டேட் ஸ்கேலு. இது 24 இன்ச்சு, இது 12 இன்ச்சு ஸ்கேலு. இது பிளாஸ்டிக் அண்ட் வுட்டு 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது 6 இன்ச்சு ஸ்கேலு. இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ இந்த 4 ஸ்கேல் ஸ்டேட் ஸ்கேல். இப்போ நான் எடுக்கிறது எல் ஸ்கொயர் ஸ்கேல். ஓகேவா, இது 24 இன்ச்சு எல் ஸ்கொயர் ஸ்கேலு. இது 12 இன்ச்சு எல் ஸ்கொயர் ஸ்கேல். ஓகேவா, நெக்ஸ்ட் ஹிப் கர்வ் ஸ்கேல். இது லெக் கர்வ் ஸ்கேல். இது ஆர்ம் கர்வ் ஸ்கேல். இது ப்ரோ சர்க்கிள் ஸ்கேல். இது கார்டு 1/4 ஸ்கேலு. இது பிளாஸ்டிக் 1/4 ஸ்கேலு. இது ஃப்ரெஞ்ச் கர்வு. இது ஆம்கோல் கர்வு ஸ்கேலு, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அது. இது பேட்டர்ன் மாஸ்டர். இந்த 10 ஸ்கேலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 12 இன்ச்சு ஸ்கேல் எடுத்திருக்கேன். இதில் 6 இன்ச்சு, 12 இன்ச்சு, 24 இன்ச்சுன்னு 3 சைஸில் இருக்குது. ஸோ இந்த 3 சைஸு இது தான். இது பிளாஸ்டிக் அண்ட் வுட்டு அப்படி எடுத்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது 12 இன்ச்சு. ஸோ சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் இருக்கும். இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்கும், சேம் அஸ் பிளாஸ்டிக் அண்ட் வுட்டு. இது 6 இன்ச்சு இருக்கும். சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருக்கும். இது என்னென்னா அப்படியே டபுளாக 24 இன்ச்சு. சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 60 இன்ச்சு. 12 இன்ச்சில் 30, இது 60. இது அப்படியே டபுள் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா, இந்த ரேஷியோவில் தான் எல்லா ஸ்கேலும் இருக்கும். இந்த ஸ்கேல் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பேட்டர்னில் ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் 12 இன்ச்சு ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பேட்டர்ன்ஸ் லென்த்தி பேட்டர்ன் ஏதாவது நம்ம போடுறப்போ இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். இந்த பேசிக்காக நம்ம 12 இன்ச்சு ஸ்கேல் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அந்த லைன் போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா, 6 இன்ச்சு ஸ்கேல் எதுனா ஷார்ட்டாக ஏதாவது நோட்டில் ரெக்கார்ட்ஸ்லலாம் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு சடனாக ஷார்ட்டாக ஒரு லைன் போடுறதுக்கு நம்ம 6 இன்ச்சு ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது எல் ஸ்கொயர் ஸ்கேலு. இது 12 இன்ச் எல் ஸ்கொயர் ஸ்கேலு. இது 24 இன்ச் எல் ஸ்கொயர் ஸ்கேல். ஓகேவா, இந்த 2 ஸ்கேலில் நான் சின்ன ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பெருசு கொஞ்சம் நமக்கு ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும். இதுவும் சேமஸ் 6 இன்ச்சு வித்து 12 இன்ச்சு லென்த்துக்கு இந்த ஸ்கேல் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இது 12 இன்ச்சு, இந்த சைடு பார்த்தா 6 இன்ச்சு இருக்கும். இது ஸ்மால் ஸ்கேலு. இதில் இது நம்ம 12 இன்ச்சு 6 இன்ச்சு ஸ்கேலை பேஸ் பண்ணி இருக்கும். இது சேம் அப்படியே டபுள் ஆகும். 20 லென்த் வைஸில் பார்த்தா 24 இன்ச்சும், வித் வைஸ் பார்த்தா 12 இன்ச்லேயும் இந்த ஸ்கேல் இருக்கும். இதில் ஹார்ம்கோ லைன் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த லைன் இங்கே பாருங்கள், இந்த ஆர்ம் கர்வு ஸ்கேலோட பேஸ் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ நான் இதை யூஸ் பண்ணதில்லை, அந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இதை எப்படி வரைகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் ஸ்கேலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கோடு ஸ்ட்ரெயிட்டாக போடுறப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் வராது. ஆனால் இந்த எல் ஸ்கொயர் ஸ்கேலில் போடுறப்போ லைன்ஸ் அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு லைன்ஸ் கிடைக்கும். சின்ன ஒரு புள்ளி கூட நமக்கு மாறாமல் கிடைக்கும். ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த ப்ராப்ளம் நமக்கு வரும். இப்போ நீங்கள் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கல், அதாவது 2 லைன். ஓகேவா, ரைட் டு லெஃப்ட், நம்ம ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு போடுற கோடு ஹரிசாண்டல். அப் அண்ட் டவுன், அதாவது வெர்டிக்கல் லைன் மேலேருந்து கீழே போடக்கூடிய லைன் வெர்டிக்கல் லைன். இப்போது நான் ஸ்கேலை வெர்டிக்கலாக வச்சுட்டு ஹரிசாண்டலாக ஒரு கோடு போட போகிறேன். அந்த பேட்டர்னோட கார்னரில் நான் ஸ்கேலை வச்சுருக்கேன். வச்சுட்டு
பாருங்கள் வெர்டிக்கல் லைனில் நான் ஸ்கேலை ப்ராப்பராக வச்சுட்டு ஹரிசாண்டல் லைன் வந்து போட்டுட்டேன். இப்படி போடுறப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த லைன். ஓகேவா? இப்போ வெர்டிக்கல் லைன் எப்படி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து ஸ்கேலை வந்து அப்படியே இப்போ நான் இந்த ஸ்மால் ஸ்கேலில் வந்து அதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஸ்மால் ஸ்கேலில் வந்து நம்ம அதை ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஸ்மால் ஸ்கேலில் வந்து நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் இப்போது அந்த 6 அந்த சைஸ் இருக்குல்ல, இது ஹரிசாண்டல் லைனில் வெர்டிக்கல் லைனில் வச்சுருக்கேன். அதை 6 இன்ச்சு அப்படி வச்சுட்டு இப்படி போடுறப்போ நமக்கு கோடு வந்து ரொம்ப கரெக்டாக கிடைக்கும். இந்த இடத்துல எப்படி 26க்கு ஒரு கோடு எக்ஸ்ட்ரா இருக்கா, இப்போ அதே தள்ளி வச்சு பாருங்கள், அதே 26 ஒரு கோடு நமக்கு அவ்வளோ அழகாக வந்து கிடைக்கும். நமக்கு எந்த லைனில் ஸ்ட்ரெயிட் லைன் வேணுமோ ஸ்கேலை ரொட்டேட் பண்ணி நம்ம வரைய வேண்டியதான். இது வந்து ஹிப் கர்வு ஸ்கேல். சரிங்களா? லெக் கர்வும் ஹிப் கர்வும் எக்ஸாக்டாக ஒன்று போல தான் தெரியும். ஆனால் ஹிப் கர்வில் வந்து அந்த குழிவான பகுதி வந்து இருக்கும், லெக் கர்வில் அந்த இது இருக்காது. இப்போ ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சு காட்டுறேன் பாருங்கள், கீழே எவ்வளோ இருக்குன்னு. ஹிப் கர்வு தான் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும், லெக் கர்வு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம பாடி ஷேப் அந்த ஹிப் பொசிஷனுக்கு நம்ம வரைகிறதுக்கு இந்த ஹிப் கர்வு ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்கேலுமே வந்து நம்மளோட ஸ்லீவ் லென்த் வந்து வரைகிறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கேன், வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கேன், ஹிப் ரவுண்டு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த 3 ரவுண்டும் மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் அலவன்ஸும் சேர்த்தே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறப்போ எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கரெக்டாக இருக்குமான்னு சொன்னால் இருக்கவே இருக்காது. நம்ம பாடி ஷேப்பு, அதாவது செஸ்ட்டுக்கிட்ட ஹெவி செஸ்டாகவும் ஹிப்பு வந்து கொஞ்சம் உள்ளே போய் இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். செஸ்ட் ஹெவி பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கேலை நீங்கள் வந்து இது வந்து இந்த பிக்சர், அதாவது நார்மல் சைஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த குழிவான இது வந்து நமக்கு போதுமானது. இங்கே பாருங்கள் நான் எப்படி வரைகிறேன்னு, இந்த லைன் வந்து போதுமானதாக இருக்கும். இதே ஹெவி பஸ்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள், அதாவது 2 பேருக்குமே வேஸ்ட் லைன் வந்து உள் குழிவாக தான் இருக்கும், ஆனால் பஸ்ட்டுக்கு ஹிப்புக்கிட்டையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹெவி பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த வெளிப்புறத்தில் ஸ்கேலை, அதாவது அவுட்டர் சைடில் ஸ்கேலை வச்சு நீங்கள் இந்த லைனில் வச்சு நீங்கள் வரையணும். சரிங்களா? நார்மல் சைஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த உள் குழிவு பகுதியில் நம்ம வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ளாட் செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் நான் வந்து ட்ரா பண்ணுறது ஹெவி சைஸ். இப்போ நீங்கள் இந்த ஸ்கேலை எந்த ஆங்கிளில் நீங்கள் வச்சுங்களோ அதே ஆங்கிளில் வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸையும் மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்படி பண்ணுறப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இதுக்கும் எவ்வளோ உள்ள ஸ்பேஸ் கிடைக்கணும். அப்போ பஸ்டோட சைஸ் வந்து அந்த இடத்துல வந்து இதாயிரும். இதே வந்து ஃப்ளாட் பஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல துணி ஹெவியாக இல்லாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறத இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஆர்ம் கர்வு ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம் ப்ராக்டிஸ் இருந்தால். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹிப் கர்வு ஸ்கேல், லெக் கர்வு ஸ்கேல். ஓகேவா? இதுதான் லெக் கர்வு. லெக்கோட கீழ் போர்ஷனில் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் 24 இன்ச்சு ஸ்கேல் தான். சரிங்களா? இதை வச்சு நம்ம ட்ரா பண்ணுறப்போ நமக்கு அந்த அந்த டேப்பை வச்சு மார்க் பண்ணி நம்ம அந்த கர்வ் லைன் போடுறதுக்கு இந்த ஸ்கேல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்கேலை வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணோம்ல அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லெக் கர்வுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லெக் கர்வுக்கு யூஸ் பண்ணுறப்போ கரெக்டாக வராது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக ஒரு பேட்டர்ன் வந்து பேண்ட் வந்து நம்ம வரைய போகிறோம்னா அந்த பேண்ட்டோட கிராச் லைனில் இருந்து கீழே ஆங்கிள் ரவுண்டு வரைக்கும் நம்ம ஒரு லைன் வரைவோம்ல, அந்த லைனுக்கு மார்க் பண்ண இந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக மார்க் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த ஸ்கேல் வெறும் 35 ருபீஸ் தான் வுட்டில் வாங்குறப்போ. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அப்படியே வந்து அந்த குழிவான பகுதி இருக்குல்ல அதை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் குழிவு பகுதியில். இப்போ நம்ம நேரோ பேண்ட் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. சேமஸ் கிராச் லைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் அகைன் இந்த சைடும் நம்ம வரைவோம்ல, அதே பாயிண்ட் கிராச் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டுட்டு
இந்த ஸ்கேலை அப்படியே அது இந்த பக்கமும் நம்ம குழிவு பகுதியில் தான் வரைய போகிறோம். ஸ்கேலை ரொட்டேட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அந்த லைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. இப்போ இதே அந்த வேஸ்ட் லைன் கிட்ட ஒரு கர்வ் லைன் வந்து எடுப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஸோ அந்த லைனையும் நம்ம அவுட்டர் சைடு இவ்வளோ நேரம் வந்து குழிவு சைடில் தான் நம்ம வரைஞ்சோம், இப்போ அவுட்டர் சைடில் வரைஞ்சிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து பார்க்க போகிறோம். இதை தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் இது வந்து எவ்வளோ விதமாக யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் இதில் காட்டுறேன் ஒன்று ஒன்றா, சரிங்களா? இந்த ஸ்கேல் வந்து நம்ம அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆர்ம் கர்வ் லைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த லைனை நம்ம கொஞ்சம் ரொட்டேட் பண்ண நெக் லைனும் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ம் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஆர்ம் லென்த் வந்து மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட்டு ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 9 இன்ச்சு. ஸோ 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் லென்த்து வந்து எனக்கு வந்து 6 இன்ச்சு. ஸோ 3.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3.25 இன்ச்சையும் அந்த செஸ்ட்டு ரவுண்டையும் கரெக்டாக இந்த ஆர்ம் கர்வ் ஸ்கேலோட பாயிண்டில் வந்து நம்ம படுற மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஆர்ம் கர்வ் லைன் வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அந்த வளைவெல்லாம் கரெக்டாக இருக்கும். எக்ஸாக்டாக எனக்கு 1.25 இன்ச் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு. அடுத்தது நெக் லைன் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நெக் லைனில் நிறையா இருக்குது. நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை எந்த அளவுக்கு ரொட்டேஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஷேப்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது இப்போ டீப்பாக எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம், இதே கொஞ்சம் ஒரு வி நெக் மாதிரி அந்த மாதிரி எடுக்கிறப்போ இந்த ஸ்கேல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். நிறைய விதமாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ரொட்டேஷனை மாறுறதை பொறுத்து ஒவ்வொரு நெக் லைனுமே மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? போட் நெக் வரைய கூட ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது மூணாவது பர்பஸ் வந்து பேண்ட்டோட க்ராச் லைனு வந்து அந்த சர்க்கிள் வரைய கூட நம்ம இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ அடுத்தது ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு எப்படி ஒரு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய ஆம்கோல் ரவுண்டு வந்து 17, அதை டிவைட் பண்ணுறப்போ 8.5 வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கேலை வச்சு ஒரு 8.5 வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கேப் ஹைட் வந்து எனக்கு 3 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 8.5 வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் டு 8.5ஐ 4ஆல் டிவைட் பண்ணி 2.25 வந்து இந்த எல்லாத்துலேயுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் ஒரு கோடு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கா, அதில் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த இது கீழே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 1 சென்டிமீட்டரும் இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இப்போ ஸ்கேலோட அவுட்டர் லைனை இப்படி வச்சுருக்கேன், சரிங்களா? வச்சுட்டு இந்த சென்டர் லைன் இந்த 1 சென்டிமீட்டர் படுற மாதிரி இப்போது கீழே அதே சென்டர் பாயிண்ட்டு டு அந்த எட்ஜ் பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல நான் ஸ்கேலை அப்படியே ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அந்த அவுட்டர் லைனில் தான் நான் வந்து ஸ்கேலை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி எடுத்து பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ அந்த கர்வ் லைனை நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே இன்னொரு 1/2 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்லீவ் வந்து உள்ளே குடஞ்சி வெட்டுவோம்ல, அதுக்காண்டி, அவ்வளோதான். தெரியுதா உங்களுக்கு? இதை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வில் வந்து நம்ம பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம ஆர்ம் கர்வு ஸ்கேல் தான். இந்த ஸ்கேலை வச்சு ஃபஸ்ட்டு நான் ஒரு பாடி மெஷர்மெண்ட் வந்து ஹிப் கர்வு ஸ்கேல் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, அதே இதை இந்த ஆர்ம் கர்வு ஸ்கேலை வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இதை வச்சு தான் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க, ஓகேவா? இந்த ஸ்கேல் வந்து 24 இன்ச் ஸ்கேலு. இந்த ஷேப் தெரியுதா? இந்த ஷேப்பு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஹிப் கர்வு ஸ்கேலுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து ப்ளவுஸே ஒரு பேட்டர்ன் ப்ரொஃபஷ்னல் ஃபேஷன் டிசைனர் ஒரு பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுறப்போ இந்த ஆர்ம் கர்வு ஸ்கேலை தான் யூஸ் பண்ணி போடுவாங்க, ஓகேவா? ஒரு புட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்க்கு இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இன்னொரு பர்பஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லீவோட அந்த சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம்ல, இந்த பாருங்கள் சைட் லைன் ஸ்ட்ரைட்டாக போடுவோம். அப்படி போடுறப்போ நிறைய பேருக்கு அந்த இடத்துல கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கும். நம்ம என்ன பிடிச்சாலும் அந்த ஃபிட்டிங் சரியாக வராது, சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு இது மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸையும் நம்ம மார்க் பண்ணி அதையும் இதே ஷேப்பில் வச்சே தான் நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும்,
சரிங்களா? அதுக்கு இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஆர்ம் கோல் கர்வு ஸ்கேல் வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ஸ்கேல் தான். இதை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த ஸ்கேல் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குடஞ்சி வெட்ட தெரியாதவங்களுக்கு இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் நீங்கள் மாற்றிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த குடஞ்சி வெட்டுறது அதிகமாயிரும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்கேலோட ஃபுல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து நான் கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன். அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது இந்த ஸ்கேலை இப்படி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து ரைட் சைடு எடுக்கிறோம் இல்லையா, அப்படி எடுக்கிறப்போ இந்த ஸ்கேலை பெரட்டி போட்டு நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1 இன்ச் வந்து இந்த ஸ்கேல் பண்ணுறப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சு ஸ்கேல் வெளியில் படுற மாதிரி போட்டுட்டு அந்த வால் பகுதி மாதிரி இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக இந்த இடத்துல படுற மாதிரி வச்சு நம்ம ட்ரா பண்ண வேண்டியதுதான். இதை அப்படியே என்ன பண்ணணும், ஒரு திருப்பி அந்த வால் பகுதி கடைசியில் மேலே வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த வெளியில் நம்ம எந்த அளவுக்கு தள்ளினோமோ அதே மாதிரி இங்கேயும் தள்ளிட்டு நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து கிடைக்குன்னு. இது வந்து ராங்கு தான், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ இவ்வளோ கிடச்சா நமக்கு ப்ளவுஸ் ஸ்லீவுக்கு பத்தாமல் போயிடும். இதையே நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? சேம் இதிலே நம்ம கோடு போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரைட் சைடு கரெக்டாக எடுக்கிறப்போ இந்த சைடு, லெஃப்ட் சைடு எடுக்கிறப்போ இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிரும். தெரியுதா நான் மேலே எதை வச்சுருக்கேன்னு? அந்த வால் பகுதி கீழே இருக்கிற மாதிரியும் அந்த திக் பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ அகெயின் அதை அப்படியே திருப்பி நம்ம எதை எந்த அளவுக்கு வெளியில் தள்ளணுமோ அதே இதை கரெக்டாக வைக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோண்டு கேப் இருக்குன்னு நமக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நம்ம கொஞ்சம் தள்ளி உள்ளன்னு வச்சுட்டாவே ஒரு 1/2 இன்ச்சு தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? இது வந்து ப்ரோ சர்க்கிள் ஸ்கேலு. இந்த ஸ்கேல் வந்து ஆரி ஒர்க்குக்கு தான் அதிகமாக நமக்கு யூஸ் ஆகும். டெய்லரிங் இதில் அவ்வளோவா நமக்கு இந்த ஸ்கேல் வந்து தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சு. நான் இதை வந்து நெக்லைனில் ஸ்கேலப் டிசைனுக்கு வந்து சில நேரம் எடுத்துப்பேன், அவ்வளோதானே தவிர இந்த ஸ்கேல் நான் வேறு எதுக்கு யூஸ் பண்ணலை. ஆரி ஒர்க்குக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸ்கேலப் டிசைன் எடுக்கிறப்போ எப்போவுமே ஒன்று பண்ணுங்கள். நான் வீடியோக்காண்டி டக்குன்னு எடுத்துட்டேன். சரிங்களா? இதோட ஆஃப் வந்து நெக்லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஷோல்டரில் இருந்து நெக்கு வித்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே அப்படி பண்ணக்கூடாது. நெக்கோட சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இப்படி பண்ணுறனால எனக்கு என்ன ஒரு மைனஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடம் இவ்வளோ கேப் விழுந்துருச்சா? ஸோ இந்த இடம் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஷோல்டரில் உங்களுக்கு என்ன ஆனாலும் பெருசாக தெரியாது. ஓகேவா? இது பேட்டர்ன் மாஸ்டர். இந்த பேட்டர்ன் மாஸ்டர் ஒரு ஸ்கேல் இருந்தாவே போதும். நம்ம வந்து நிறைய ஸ்கேலோட யூஸ் பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வாக இதை யூஸ் பண்ணிக்கலாம், எல் ஸ்கொயர் ஸ்கேலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட் ஸ்கேலாக யூஸ் பண்ணலாம், ஆர்ம் கர்வு ஸ்கேலாக யூஸ் பண்ணலாம், ஹிப் கர்வாக யூஸ் பண்ணலாம். இப்படி இந்த 5 ஸ்கேலோட ஒரே வேலையை இந்த பேட்டர்ன் மாஸ்டர் வந்து பண்ணிடும். சரிங்களா? இந்த ஃப்ரெஞ்ச் கர்வு இங்கே பாருங்கள், இந்த கர்வ் லைனை ஃப்ரெஞ்ச் கர்வாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்ததுன்னா இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிராச் லைன் வரைய கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நெக் லைன் வரைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் ஸ்கேலு இந்த லைன் பாருங்கள், இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எல் ஸ்கொயர் ஸ்கேலு, இந்த இதை நம்ம எல் ஸ்கொயர், இந்த ஷேப்பை வந்து நம்ம எல் ஸ்கொயர் ஸ்கேலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹிப் கர்வை நம்ம இந்த லைன் இருக்க இதை வந்து ஹிப் கர்வாகவும் ஆர்ம் கர்வாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 விதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் இன்னும் நிறையா இருக்குது. கிராஸ் பீஸ் எடுக்கலாம். டக்ஸுக்கு வந்து இந்த இருக்குது பாருங்கள், டக்ஸு வந்து எடுக்கிறதுக்கு 1/2 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்கும் நம்ம டக்ஸு எவ்வளோ பிடிக்கணுமோ அதுக்கு வந்து இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தெரியுதா உங்களுக்கு? இல்லை 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச் அப்படின்னு லைனாக 2 இன்ச் வரைக்கும் இந்த இடத்துல இருக்கும். நம்ம பின் டக்கு அந்த மாதிரி பிடிக்கிறப்ப இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஸ் பீஸ் எடுக்க இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நான் தனியாகவே போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா?
ஏன்னா வந்து இதில் வந்து நிறையா இருக்குது, நிறைய ஷேர் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் அவசரமாக சொன்னேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது 1/4 ஸ்கேலு. இது கார்டு 1/4 ஸ்கேலு. ஓகேவா? இது வந்து இன்ச்சஸ்லேயும் இருக்கும், பேக் சைடில் சென்டிமீட்டர்லேயும் இருக்கும் இந்த ஸ்கேலு. இதில் வந்து மினியேச்சர் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கேல் ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா மினியேச்சர் பண்ணுறதுக்கு 1/4 ஸ்கேலில் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஒரு ஃபுல் பாடியை மெஷர்மெண்ட்டை நம்ம இந்த ஸ்கேலில் வந்து கொண்டு வந்துடலாம். இதில் வந்து 1/4 ஸ்கேலு 1:5, 1:6, 1:7, 1:8 அப்படின்னு ஒரு 4லேருந்து 8 வரைக்கும் நமக்கு இந்த ஸ்கேலில் வந்து இருக்கும். இதே தான் நமக்கு சென்டிமீட்டர்லேயும் இருக்கும். சரிங்களா? சென்டிமீட்டர் மேலே 3 இருக்கும், அதுக்குள்ளே ஒரு 3 லைனு 3 இது இருக்கும். தெரியுதா? உள்ளே பாருங்கள். உள்ளேயும் வந்து இருக்கும். சென்டிமீட்டர் ப்ளஸ் வந்து இன்ச்சஸ் ரெண்டுலையுமே நமக்கு இது கிடைக்கும். இதே இதுதான் இந்த ஸ்கேலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கேலில் பாருங்கள், இது L2 ஆர்ம் கர்வு அப்படின்னு இந்த 2 ஸ்கேலாகவே யூஸ் பண்ணலாம். இதுவும் 1/4 ஸ்கேல் தான். சரிங்களா? இவ்வளோ தான். நம்ம இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.